ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம மீல் மேக்கர் கிரேவி செய்யலாமா? பார்க்கும்போதே பாருங்கள், சாப்பிட்ணுன்னு தோணும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம சாதத்தோட, சப்பாத்தியோட, இட்லி, தோசையோட அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எத்தனையோ தடவை மீல் மேக்கர் கிரேவி பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணி பாருங்களேன், வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. அந்த மீல் மேக்கரை நம்ம கொஞ்சம் வறுத்து போடுவோம், அப்போது அந்த டேஸ்ட்டு ரொம்ப கூடுதலாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம அந்த மீல் மேக்கரை வெந்நீரில் போட்டு கொஞ்சம் ஊற வைக்கலாம். வெந்நீர் நல்லா சூடானதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு கொதிக்கிறப்போ நம்ம எடுத்து வச்ச மீல் மேக்கரை போட்டு மீல் மேக்கரை கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணுங்க. இந்த மாதிரி செய்து தான் நம்ம மீல் மேக்கரில் என்ன வேணாலும் பண்ணலாம். பிரியாணி பண்ணணுமோ இல்லைன்னா கிரேவி பண்ணணுமோ எது வேணாலும் இந்த மெத்தடில் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் பண்ணணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இருந்ததுக்கப்புறம் நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதில் எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. ஏன்னா இதை நம்ம வறுத்து எண்ணெயில் வறுத்து தான் குழம்புல போட போகிறோம். அதனால் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. நல்லா அதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சைடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்யணும். ஃபஸ்ட்டு இது வறுத்துக்கணுங்க. வறுக்கிறதுக்கு ஒரு குளிக்கரண்டி அளவு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் மிளகாத்தூள் நான் வீட்டில் அரைச்ச காஷ்மீரி மிளகாவத்தூளும் சாதா மிளகாவத்தூளும் சேர்ந்து அரைச்சதுங்க. ரொம்ப காரம் இருக்காது, ஆனால் கலர் நல்லா இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் நான் போடுறேன். உங்கள் வீட்டில் என்ன மிளகாத்தூள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிழிஞ்ச இதையும் போடலாம். ஆனால் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி அதில் இருந்த மாதிரி இருக்குது. அது நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லை அப்படின்னா தான் அது நல்லா வறுபடுங்க. அதனால தான் சுத்தமாக தண்ணியை பிழிஞ்சு எடுத்துடணும். இப்போ நம்ம மீடியமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்படி வறுத்து போடுறதுனால இந்த மீல் மேக்கர் சாப்பிட்றவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கிரேவியில் போடுறப்பவும் அந்த குழம்பும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு குழம்பு தாளிக்கலாம். நான் மண் சட்டியில் தான் இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஒரு குளிக்கரண்டி ஊற்றிருக்கேங்க. இப்போ இதில் மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த குழம்போட டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் வச்சு 1/2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்துற வேண்டாம், இந்த அளவு போதுங்க. இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டு எப்போவுமே பச்சை ஸ்மெல் சுத்தமாக இருக்கக்கூடாது, அப்படின்னா தான் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் ஊற்றி வதக்கிக்கலாம். இதுவுமே வதங்கி ஒரு எண்ணெய் பிரியிற ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா சேர்க்கணுங்க. மசாலா சேர்க்குறப்ப மட்டும் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் தான் வைக்கணும். இதோட நம்ம புதினா, கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு வதக்கிக்கலாம். இதை மிஸ் பண்ணாமல் போட்டு வதக்குங்க. குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், மணமாக இருக்கும். கொதிக்கிறப்பமே அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதே சில்லி பவுடர் தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியாக இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைச்ச சீரகத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள். இதையெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். மசாலா நல்லா
வதக்குனாதாங்க குழம்பு டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டுக்கிறேங்க. மிஸ் பண்ணாமல் இந்த தயிரையும் சேர்த்துக்கோங்க. புளிப்பே இல்லாத தயிரை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டு இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த மீல் மேக்கரை உள்ளார போட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கிட்டு இது தொக்கா கூட யூஸ் பண்ணலாங்க. நம்ம சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கிரேவியாக வச்சுக்கலாம், கூட கொஞ்சம் தண்ணி விட்டு குழம்பாக வச்சுக்கலாம். எப்படி நமக்கு சௌரியமோ அப்படி இதை நம்ம யூஸ் பண்ணலாம். எல்லாமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சுங்க. நான் குழம்பா செய்ய போகிறேன், அதனால் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்க போகிறேங்க. குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு கலந்துக்கிட்டு இதில் கொஞ்சம் உப்பு போட போகிறேன். ஏற்கனவே மீல் மேக்கர் நம்ம தண்ணியில் ஊற போடும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கம்மியாக தாங்க உப்பு போடணும். உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நமக்கு மீல் மேக்கர் கிரேவி ரெடிங்க. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விட்டு ஒரு லைக்கை போடுங்கங்க. மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கங்க. ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும்.